நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி வந்து நடத்திருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நோன்பு நேரத்தில் வந்து தொப்பியை போட்டு வந்து கஞ்சியை குடிச்சிட்டா இவனுங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவானுங்கடான்னு வந்து நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்களான்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இது முதல்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி. விஜய் அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர்றது வந்து தவறு கிடையாது. எனக்கு என்னன்னா வந்து வழிபாட்டு தலங்களுக்குள்ள வந்து அரசியல் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் வந்து நான் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துறேன். உங்களுடைய குல்லாவை அவர் அணிந்து வந்து உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நான் கலந்துக்கிட்டால் என்ன தவறு? இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் கோயிலில் விபூதி வைக்க சொன்னால் நான் வைக்க மாட்டேன். உங்கள் கோயிலுக்குள்ளே வந்து நான் பொட்டு விபூதி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா? நீங்களா இருங்க, நானாக இருக்கிறேன். அவர் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த என்ன தொழுகை பண்ணது வந்து என்னன்னா முழுக்க அரசியல் ஒருபோதும் வந்து எந்த ஒரு இஸ்லாமியனும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் நான் என் கண்டனத்தில் இல்லை, ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் போயிருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து என்ன தயவு செய்து ஒரு விஷயத்தை ஒன்று தெரிஞ்சுங்க. விஜயோடைய இதில் வந்து 2000 பேர் கலந்துக்கிறதாக வந்து அவருடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் சொல்கிறாரு. எத்தனை இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபெயிலியர் சார். அது ஏன் சார் உன் மதத்தை விட்டு என் மதத்தில் வந்து குதிக்கிறீங்க? நான் கேட்குறேன், பொதுவாகவே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இந்த திருமாவளவனாருடன் அவரும் வந்து குல்லாவை போட்டுப்பாரு, துளுவை நடத்துறவர் கேட்டால் நான் வந்து நோன்பு இருக்கிறேன்னு சொல்லும் போது உன் சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ நல்லது பண்ணு, முஸ்லீம்களை காக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது சார். நீங்கள் உங்கள் சமுதாயத்தை காப்பாற்றுங்க சார், நான் என் சமுதாயத்தை வந்து நான் காப்பாற்றுறேன். உங்களுக்கு ஏதாவதுனா நான் வரேன், எனக்கு ஏதாவதுனா நீங்கள் வாங்க. அதுதான் மத நல்லிணக்கம். நான் வந்து முன்னாடியே சொன்னேன், ஆதவார்ஜனா நிச்சயமாக விஜய் கட்சியில் தான் போய் சேருவாருன்னு சொன்னேன். அவங்கவுங்க வந்து அதிமுகன்னு சொன்னாங்க, இங்கேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் போய் அவர் சேர்ந்தார். அதே நேரத்தில் சேர்ந்த உடனே நான் வந்து இப்போ கூட சொல்கிறேன், இந்த உங்கள் மீடியாவில் சொல்கிறேன், குஷி ஆனந்த் வெளியே வருவார். நீங்கள் எழுதி வச்சிங்க. அவர் எங்கே போவார்? அவர் எங்கேயாவது போவார் சார். டிஷ்யூ மாதிரி தான். நீங்கள் அங்கே வந்து ஆதவார்ஜனா என்ன போவார், யாரெல்லாம் விஜயை சுற்றி இருக்காங்க எல்லாரையும் கட் பண்ணிவிட்டு எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டு கடைசியில் விஜயை கட் பண்ணிட்டு வெளியில் அனுப்புறாரா இல்லையா? கட்சி அவர் கைப்பற்றிடுவாரா? எல்லாத்துக்கும் கேட்டால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து இஸ்லாமிய இளைஞர்னு வந்து போட்டாங்க. அப்படி பார்க்க போனால் வந்து ஒரு கிறிஸ்டின் பேரில் வச்சு யாரோ ஒரு பேர் சார். அப்போ வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துவன் போடுங்க. ஒரு இந்துவில் யாரோ வந்து கூப்பு சனமே யாரோ ஒருத்தர் சார். அப்போ இந்துன்னு வந்து போடுங்க. அது ஏன் சார் முஸ்லீம்களை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் சிறுபான்மை அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஓகே சார். நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களெல்லாம் வரவழைச்சு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி வந்து நடத்திருந்தாங்க. அதில் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து வந்து நோன்பு கஞ்சி வந்து அருந்திருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, ஒரு நோன்பு நேரத்தில் வந்து தொப்பியை போட்டு வந்து கஞ்சியை குடிச்சிட்டா இவனுங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவானுங்கடான்னு வந்து நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்களான்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இது முதல்ல ஆரம்பித்தது வந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி அவர் ஆரம்பித்தார். கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி அப்படின்னு நீட்சியாக வருது. முதல்ல இதுக்கு வந்து அடித்தளம் போட்டது வந்து கருணாநிதி அவர்கள். ஏன்னா அவர்களுக்கு வந்து என்னென்னா, முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு எலும்பை தூக்கி போட்டாங்கன்னா அவங்க நம்மளையே சுற்றி வருவதாக வந்து இது ஒரு குறிப்பிலே வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து அவர் பேச்சு நடத்தியிருக்காரு. சரி, விஜய் அவர்கள் நடத்துறது வந்து சார் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர்றது வந்து தவறு கிடையாது. அதாவது என்ன ஒன்றா ஒரு மத நல்லிணக்கம், பெரிய தலைவருங்க வராங்க, ஒரு இஃப்தியாரில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு கஞ்சியை குடிக்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனால் எனக்கு என்னென்னா வந்து மதத்தில் அந்த என்னென்ன வழிபாட்டு தலங்களுக்குள்ளே வந்து அரசியல் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் வந்து நான் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துறேன். ஏன் இப்போ அதில் என்ன தவறு? இப்போ உங்களுடைய குல்லாவை அவர் அணிந்து வந்து உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நான் கலந்துக்கிட்டால் என்ன தவறு இருக்குது? சார் ஒரு விஷயம் தவறு இல்லை. இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் கோயிலில் விபூதி வைக்க சொன்னால் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மத நல்லிணக்கம் என்னங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், உங்கள் கோயிலுக்குள்ளே வந்து நான் பொட்டு விபூதி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா? அதுதான் மத நல்லிணக்கணுமா? நீங்களா இருங்க, நானாக இருக்கிறேன். ஆனால் ஒற்றுமையாக இருக்கலாம். நிச்சயமாக சார். ஒரு குல்லாவை போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் அதை வந்து அவர் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த என்ன தொழுகை பண்ணது வந்து என்னென்னா முழுக்க அரசியல் ஒருபோதும் வந்து எந்த ஒரு இஸ்லாமியனும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் நான் என் கண்டனத்தில் இல்லை, ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் போயிருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து சார் தயவு செய்து ஒரு விஷயத்தை ஒன்று தெரிஞ்சுங்க. விஜயோடைய இதில் வந்து 2000 பேர் கலந்துக்கிறதாக வந்து அவருடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் சொல்கிறாரு.
அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து நிறைய ஜமாத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணதால் அரசியல், ஏன்னா பொதுவாகவே இஸ்லாமியர்கள் இந்த நோம்பு மாதத்தில் வந்து அரசியல் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து வரக்கூடாது. ஒன்றுனா நீங்கள் வரலாம், ஆனால் கட்சி கொடியோ அதை வச்சு வந்து பிரபலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பேட்டியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ராணிப்பேட்டையிலேருந்து வந்தால், அந்த மாவட்டத்திலேருந்து வந்தால், இந்த மாவட்டத்திலேருந்து வந்தால், சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு எதுக்கு சார் வந்து தமிழ்நாட்டிலேருந்தெல்லாம் வரணும்? ஒரு ஆர்வமாக கலந்து சார் எத்தனை இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபெயிலியர் சார். நான் ஓப்பனாக வந்து சொல்ல போனால் இஸ்லாமியர்களே இல்லாதவங்க தொப்பி போட்டு உள்ள அதிகபட்சம் வந்து 100 இஸ்லாமியர் தான் பெரிய விஷயம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெட்கக்கேடான விஷயம் என்னென்னா, அதுக்கு வந்து சில இஸ்லாமியர்கள் நான் கேட்டேன்னா அந்த இமாமெல்லாம் வந்து தொழுகை நடத்தும் போது வந்து விஜயை வந்து அங்கே வச்சு தொழுது பெரிய தவறு சார். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேலி கூத்தாக்கி இருக்கிறாங்க சார். 30 நாள் வந்து கடுமையான விரதம் வந்து நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிற இந்த ரம்ஜான் மாதத்தில் நோம்பில் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து அவர் வந்து தொழுகை நடத்தும் போது வந்து சார், தொழுகை ஒரு குழந்தைக்கு கூட வந்து எல்லாருக்கும் தெரியும், சில மரபுகள் இருக்குது, நாங்கள் சொல்லி தருவோம், இப்படி தான் தொழுகணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லி சார். இப்போ கூட சொல்கிறேன், மதம் மாறுறது அவங்கவுங்க விருப்பம், அதில் நான் வரல. ஆனால் எங்களுக்குள்ளே வரும்போது என்னென்னா வந்து எங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு களிமாவை ஊதிக்கிட்டு சுண்ணத்து பண்ணிக்கிட்டு தான் வந்து அந்த தொழுகை நடத்துகிறோம். இதை மீறி வந்து அவங்க வந்து அந்த இமாமுங்கெல்லாம் வந்து அவர் எப்படி வந்து அந்த இடத்துல நிற்க வச்சாங்கன்னு தெரியல. ரெண்டாவது அவருக்கு வந்து தொழுவை வந்து அவர் என்ன அவருக்கு தெரியலை. அப்போ அதை எந்தளவு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் கேட்குறேன். அப்போ வந்து எதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தொழுகை நடத்துறாங்க? விஜய் வந்து விருப்பப்பட்டதா, இல்லை விஜய்க்கு பின்னாடி வந்து இயக்கியது யார்? ஒரு 100 முஸ்லீம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்க போனால் அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் பார்க்க போனால் இன்னொரு விஷயம் என்னென்னா தெரியுமா சார், இஸ்லாமியர்கள் எப்படின்னா வந்து இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் வட்டி காசில் வந்து யாராவது வாங்கி கொடுத்த பொருளை சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து விஜய் நடத்துகிறதா அந்த நிகழ்ச்சி சொல்லப்படுது. இன்றைக்கி விஜய் சினிமாவில் வாங்கினாங்கன்னா வந்து அதில் கருப்பு பணம் இருந்தாங்கன்னா நான் கேட்குறேன், அது இஸ்லாமியர் ஏற்றுக்கிறாங்களா சார்? எப்படி சார் அதை அனுமதிச்சாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. நான் இப்போ கூட சொல்கிறேன், வந்தார், சீஃப் கெஸ்ட்டாக இருந்தார், போயிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே நிற்க வச்சு ஒரு காமெடியை பண்ணாங்க பாருங்கள், தொழு வச்சு, அதை தான் எல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி பல தரப்புலேருந்து வந்து விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த கட்சி சார்ந்த வந்து கொடியை கூட அவங்க அலோவ் பண்ணல. அந்த விஷயத்தில் நான் வரவேற்கிறேன். காரில் இருந்த அந்த கொடியை கூட வந்து அவங்க அலோவ் பண்ணல. அதே நேரத்தில் வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எல்லா ஜமாத்தாளுங்களும் நம்ம முக்கால்வாசி பேர் வரல சார். இது உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து உம்ராக்காக வந்து எல்லாம் வந்து புனித மெக்காவுக்கு போயிருக்கிறாங்க. சிலர் வந்து இல்லை இது வேண்டாம், இது முழுக்க ஒரு அரசியல் இதுன்னு சொல்லும் போது இன்றைக்கி தொழுற அந்த வரிசையில் பார்த்தா ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்களா சார். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஃபோட்டோ வந்து போட்டு காட்டினாங்க. இன்றைக்கி வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்கள தான் உள்ளே நுழைச்சி இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய பெரிய ஆதரவு இருக்கிறதா வந்து விஜய் வந்து காட்டிக்கிறது. நிச்சயமாக வந்து 2026 வந்து தெரிஞ்சிடும். ஒரே வருஷத்தில் வந்து நான் கேட்குறேன் சார், ஒரே வருஷத்தில் வந்து நான் சிஎம் ஆகணும்னு சொன்னேன்னா எப்படி சார் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க? இல்லை ஓட்டு போட்டால் தாராளமாக நீ குல்லா போட்டு கஞ்சியை குடிச்சிட்டேன்னா உனக்கு இஸ்லாமியர்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? நான் கேட்குறேன். யார் அந்த ஐடியாவை கொடுத்தாங்கன்னு வந்து தெரியல. ஒருவேளை வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்தாரான்னு வந்து எனக்கு தெரியலை. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து நல்லபடியாக வேலை செய்கிறாரு. ஏன்னா திமுகவுக்கு வேலை செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் திமுகவோட அசைன்மெண்ட் போட்டாருன்னு நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோர். அடுத்தது விஜய்னு ஒருத்தர் வந்தாரா, நீங்கள் அவரோட சேர்ந்து அவருக்கு வந்து காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி சொன்னாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் வந்து இது வந்து விஜய் உண்மையாலுமே வந்து அவராக வந்திருந்தாருன்னா நான் நிச்சயமாக வரவேற்பு கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து அவர் ஜோசப் விஜயா, இல்லை அப்துல் விஜயா, இல்லை முகமது விஜய் சார். அவர் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா பைபிள், குரான், பகவத்கீதை 3மே வாங்குறாரு. அப்போ 3 மதத்தையும் நான் வந்து ஏற்ற வந்தேன், 3 மதத்துக்கு தான் என்னோட அரசியல் நான் முன் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் அங்கேயே முன் வச்சிருந்தாரு. அதனால கூட உங்களுடைய மதத்தை அவர் ஏற்று கூட அவர் செஞ்சிருக்கலாம்ல. அத்தாவில் வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து நான் இந்து சகோதரர்களுடைய தொப்புளுக்கு ஒரு உறவு கிறிஸ்துவர்கள்னு அவங்க இதுன்னு வந்து சொல்லலாம் சார். உண்மை என்னன்னா வந்து சார் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை ஏமாற்றலாம், அந்த இறைவனை ஏமாற்ற முடியாது. விஜய் வந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், முட்டாள்கள் கிடையாது. ஏமாத்தணும்னு நினச்சா என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய உறவுகள்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாரா? எப்போ சார் அன்ற நோம்பு நிகழ்ச்சியில் பயன்படுத்தினார்? எத்தனை நாளாக சார் அவர் வந்து வந்தார்? 1 வருஷம் ஆரம்பிச்சிட்டாரு. எந்த 3வது நிகழ்ச்சி இப்போ வந்து கலந்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து நான் கேட்குறேன், நீ முதல்ல வந்து வந்தோடனே ஒரு ஜோசப் விஜய் எங்கே சார் ப்ரோக்ராம் நடத்துவார்? இப்போ நான் இருக்கிறேன் சார். முதல்ல வந்து என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் வந்து நிகழ்ச்சி நடத்துவேன். என் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட தான் நான் வந்து என்ன வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இதை தான் கொடுப்பேன். அது ஏன் சார் உங்கள் மதத்தை விட்டு என் மதத்தில் வந்து குதிக்கிறீங்க? நான் கேட்குறேன், பொதுவாகவே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இந்த திருமாவளவனாரிடம் அவரும் வந்து குல்லாவை போட்டுப்பார், தொழுவை நடத்துகிறவர், கேட்டால் நான் வந்து நோன்பு இருக்கிறேன்னு சொல்லும் போது உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ நல்லது பண்ணு, முஸ்லீம்களை காக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது.
சார் நீங்கள் உங்கள் சமுதாயத்தை காப்பாற்றுங்க சார், நான் என் சமுதாயத்தை வந்து நான் காப்பாற்றுறேன், உங்களுக்கு ஏதாவதுனா நான் வரேன், எனக்கு ஏதாவதுனா நீங்கள் வாங்க, அதுதான் மத நல்லிணக்கம். அதை விட்டுட்டு என் மசூதிக்குள்ளே வந்துட்டு நீ வந்து கொடியை நாட்டிட்டு நான் இஸ்லாமியர்களை பாதுகாவலன்னு வந்து கேட்டேன்னா இன்னைக்கு உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா? டிசம்பர் 25 வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அங்கேயும் போய் கலந்துப்பாரு என்ன சார்? இல்லை விஜய் அவர்கள் சொல்கிறேன், ஜோசப் விஜய் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன், மக்களை பார்த்தே கேட்குறேன். இத்தனை வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கிறாரு, இத்தனை வருஷம் சினி ஃபீல்டில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு நடிக்க தெரிஞ்சவர் தான் விஜய். அரசியல் அவர் புதுசாக அவர் கற்றுப்பார் வேணான்னு சொல்ல வரல. இது வரைக்கும் எந்த சர்ச்சிலையாவது இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாரா, இல்லை எந்த மசூதிலையாவது போய் பண்ணியிருக்கிறாரா? நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இன்றைக்கி நீ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தானே வந்து என் நெஞ்சில் கூடியிருக்கோம் இஸ்லாமியர்கள்னு வருது உன் மனசில். அதனால் வந்து நான் கேட்குறேன், உன்னுடைய டிக்கெட்டு 1000-2000 விற்கும் போது கூட வந்து இதை விற்காதீங்க, இதை பார்க்குறது என் ரசிகர்கள் 190 200 வந்து அந்த அந்த விலைக்கே விற்குங்கன்னு வந்து ஏன் விஜய் சொல்லலை? உங்களுக்கு 100 கோடி இன்றைக்கி நீங்கள், நான் சொல்லலை, இன்றைக்கி மீடியாவில் வந்து இன்றைக்கி 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். நாங்களாக வர சொன்னோம்? உங்கள் படத்தில் இருந்து நீங்கள் நடிக்கிறதுக்கு வந்து புரியுதுங்களா, நீங்கள் வந்து உங்களுடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் அரசியலில் குதிச்சிங்க. அதை இப்போ வந்து என்னடா வந்து ஒரு கேடயமாக வந்து எங்களெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி சார் ஏற்றுப்போம்? இல்லை, பீஸ்ட் படத்தில் வந்து இஸ்லாமிய சமுதாயம் அந்த மக்களை வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு காமிச்சிட்டாங்க, அதில் நடிச்சிட்டார் அவர் அப்படின்றதுனால அவர் மேலே அந்த வன்மத்தினால அப்படி சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பிடணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து ஏன்னா உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ என் சமுதாயம்னா உடனே நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். நிறைய பேர் கமெண்ட்டில் அடிப்பானுங்க, நீ முஸ்லீமே இல்லை, ஏன்னா அர்த்தம் முஸ்லீம்னு நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து அந்த இறைவனை வழிபடுறவன், உங்களுக்கெல்லாம் வந்து மதிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி காலாகாலமாக வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து டெரரிஸ்ட்டுனாவே அவங்க ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி முஸ்லீம்கள்னு வந்து குத்தி வச்சுட்டாங்க. ஆனால் நான் வந்து என்ன ஒன்றுன்னா சார், இப்போ கூட வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு சைடு போகல, 2 சைடில். உதாரணத்துக்கு அமரன் படம் எடுத்துங்க, அங்கே இன்றைக்கி வந்து ஏன் நீங்கள் வந்து இந்தியா விட்டு வெளியில் போனால் வந்து இன்றைக்கி வந்து ஈராக்காக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இன்றைக்கி பாலஸ்தீனாக இருக்கட்டும், இல்லை ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கே அடிச்சுக்கிறாங்க? நான் கேட்குறேன், ஒரே முஸ்லீம் தான், ஆனால் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்க யாருக்காக அடிச்சுக்கிறாங்க? அவங்கவுங்க நாட்டில் வந்து அவங்களுடைய குடியுரிமைக்காக அடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இங்கே வந்து என்ன ஒன்றுனா, இஸ்லாமியர் பேரில் பயங்கரவாதிகள். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இந்தியன். இன்றைக்கி அவன் வந்து ஒரு முஸ்லீம் போர்வையிலேயே நாட்டுக்குள்ளே வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பயங்கரவாதி தான். இன்றைக்கி வந்து நான் என்ன ஒன்றா ஒரு அமரன் படம் எடுத்துங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டெரரிஸ்ட்டு காஷ்மீரில் வந்து காட்டுறாங்க. ஆனால் அதே வந்து இந்தியன் ஆர்மிலையும் ஒரு முஸ்லீமை காட்டுறாங்க இல்லையா? அதே முஸ்லீம் ஆள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கு ஆதரவாக வந்து அவங்கள வந்து அதே பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டாங்களா இல்லையா? ஸோ பார்க்குற பார்வை தான் சார் முக்கியம். 2 சைடும் பார்க்கணும். நான் உடனே எல்லாத்துலேயும் வந்து போயிட்டு என் சமுதாயத்தை தீவிரவாதம் சொல்லிட்டான், என் சமுதாயத்தை பயங்கரவாதின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து பேச வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் தேசத்துக்கு எதிராக யாராக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், இல்லை இந்துவாகட்டும், அவன் வந்து பயங்கரவாதி தான் சார். எனக்கு என் நாடு தான் முக்கியம், என் தேசம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன். நான் இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கிற ஒருத்தர் முஸ்லீம் வந்தோடனே என் நாட்டில் வந்து குண்டு வச்சுட்டு போடான்னு சொல்லி நான் அலோவ் பண்ணுறேன்னா, ஏன் அவன் முஸ்லீம்னு சொல்லி நீங்கள் கூட பிடிப்பீங்களா? மதம் இல்லை சார், நாடு தான் முக்கியம். மதம் மனிதரால் வந்தது தான் மதம். நான் இது ஒவ்வொரு வீடியோலையும் வலியுறுத்துகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன ஒன்றா வந்து முஸ்லீம்களுக்கு இது வரைக்கும் சார், நான் இந்த 9 வருஷமாக பிஜேபியில் இருக்கிறேன், இது வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு முஸ்லீமும் எனக்கு ஒரு கண்டனத்தை கூட எனக்கு வந்து பதிவு பண்ணல, யாரும் என்னை திட்டினதும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரருக்கு எதுவாக இருந்தாலும் நான் முதல் கொடுக்குறேன். இன்றைக்கி பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலைகிட்ட வந்து கொண்டு போகிறேன். சார் முடிதோ இல்லையோ நான் முயற்சி பண்ணுறேன், தவிர நான் கமெண்ட்டில் வச்சுட்டு வேடிக்கை பார்க்குற ஆள்லாம் கிடையாது. யார் விஜய் விமர்சனம் பண்ணுறீங்களா? கமெண்ட்டில் அடிச்சுக்கிறாங்க. நிச்சயமாக சார். ஏன் ஒன்றுன்னா வந்து சார், முதல்ல நான் மக்களை பார்த்தே கேட்குறேன், அந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் பாருங்கள். விஜய் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க, எல்லோரும் ஏன் அவர் மேலே இவ்வளோ கோவம் கிடையாது. தயவுசெய்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்? இப்போ அண்ணாமலை ஏற்றுங்க, ஏன் உங்களுடைய தலைவர் சீமானா ஏற்றுங்க, ஏன் என்னோட தலைவர் இல்லை, நாம் தமிழர் கட்சி மன்னிக்கணும், நாம் தமிழர் கட்சி தலைவராக எடுத்துங்க. இல்லை வந்து சில தலைவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஆனால் இதே உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுங்க, இல்லை ஸ்டாலின் எடுத்துங்க, இல்லை செல்வ பெருந்தங்க ஏற்றுங்க. நான் கேட்குறேன், விஜய் ஏன் நான் சொல்கிறேன்னா, குல்லா போட்டு அந்த வேட்டியை கட்டு வந்து அவர் ஷூட்டிங் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல சார். நான் எனக்கு உண்மையிலுமே எனக்கு அவர் மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இது வந்து இப்போ நீங்கள் மட்டும் தான் எதிர்க்கிறா, இல்லை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்களையும் இது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? சார் அதாவது இதையும் நான் சொல்லுறேன், ஏதாவது நடந்தால் வந்து என்ன ஒன்றா நீட்டுன்னு வந்துட்டா வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடனே வந்து நீட்டு எல்லாருமே வந்து எதிர்க்கணும். என் சொந்த கருத்தை எடுத்து போய் நான் திணிக்கிறது, புரியுதுங்களா? அதை நான் திணிக்க விரும்பல. ஒரு இஸ்லாமியனா வந்து என்னுடைய கருத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ண தவிர ஒத்துமொட்ட இஸ்லாமியர்களுடைய கருத்தை வந்து நான் பண்ணேன்னா வந்து அவங்க என்ன திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? புரியுதுங்களா? இது ஒவ்வொருத்தருடைய உணர்வு. இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் வந்து யூடியூப் மூலமாக வந்து சொல்கிறேன். ஆனால் சிலர் வந்து கமெண்ட் சொல்லாமல் இருப்பாங்க, சிலர் எப்படி நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறீங்க. ஸோ அவங்க மனசில் இருக்குது. விஜய் பண்ண இந்த காரியம் வந்து என்னென்னா வந்து இஸ்லாமியர் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் எனக்கு வந்து ஒரு சிலர் சொன்னாங்க. நான் வந்து நேற்று குறிப்பாக நேற்று நைட்டு வந்து ஒரு ஜமாத்துடைய சேர்ந்தவர்கிட்ட வந்து பேசினேன். அப்போ அவர் வந்து, சார் இந்த மாதிரி வந்து தொழுக விட்றீங்களே, எங்கள்
ஏன்னா இல்லை அது வந்து இருக்குது. இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்களா, முஸ்லீம் மசூதிக்குள்ளே வந்து தீவிரவாதத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷனையும் வந்து நடத்தினோம் ஒரு 7 நாளைக்கு. வாங்க உள்ளே வாங்க, மதர்சா இருக்குது, எப்படி உங்களுக்கு எதுவும் நாங்கள் 7 நாளைக்கு வந்து மசூதியை திறந்து வச்சோம், உள்ளே வாங்க நாங்கள் எப்படி செயல்படுத்துகிறோன்னு பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஆன்மீகத்தை எப்படி போதிக்கிறோன்னு வந்து பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து தவறான வந்து வாய்க்கு வந்து பேசக்கூடாது. அதனால் வந்து வாங்க, எந்த வந்து நான் முஸ்லீமாக இருந்தாலும் உள்ளே வரலாம். நீங்கள் அதே நேரத்தில் வந்து சுத்தபத்தமாக உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷனை நடத்தினோம். ஏன்னா நான் அப்போ வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நடத்துறாங்கன்னா தவறு தான், அது தவறு தான். ஏன்னா எங்களையும் வந்து அழைப்பு கொடுத்தாங்க, நாங்கள் போகலன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணார். அதனால தான் வந்து இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். விஜய் வந்து முழுக்க அரசியல் பண்ணி வந்து முதலமைச்சர் ஆயிடலான்னு நினச்சாருன்னா உண்மையாலுமே அந்த கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏன்னா அவர் வரத்துக்கு முன்னாடியே வெங்கட் பிரபு கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறாரு, ஒரு நல்ல கதையாக வந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி. ஏன்னா விஜய் என்னென்னா வந்து நம்ம வந்து சினி ஃபீல்டில் ஸ்டார்டிங்கில் ஃபெயிலியர் கொடுத்தோம், அப்புறம் சக்ஸஸ் கொடுத்தோம். ஸோ அரசியலுக்குள்ளே குதிச்சுட்டா மக்கள் ஒருவேளை என்னை ஏற்றுக்கிட்டா நான் முதலமைச்சர் அரியணையில் போய் உட்காருவேன் அப்படின்னு மறுபடியும் சினிமா சார் ஒரு நடிகனுக்கு சொல்லி தரணுமா சார்? கடைசி பாடம் ஜனநாயகம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அரசியல் பயணம் தான் நான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு சார். ஒரு விஷயத்த சொல்கிறேன், அரசியல்வாதிக்கு உண்டான குவாலிட்டி அவர்கிட்ட கிடையாது. தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் பாருங்கள். அவர் வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இப்படி நீ அந்த பதட்டத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். மறுபடியும் சார் கூட்டம் அதிகமாக இருக்குது, அவர் வந்து மிகப்பெரிய பேச்சாளர் கிடையாது, இப்போ தான் வந்திருக்காரு. வரப்போகிற காலங்களில் மாற்றிப்பார்ல தன்னை அவர். சார் சிறந்த பேச்சாளராக மாறுவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் ஒன்றா அவர் ஒரு நடிகன். இத்தனை வருஷம் வந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி பாடி லாங்குவேஜை மாற்றிக்கணும், அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணும், புரியுதுங்களா? எல்லாமே வந்து திறமை இருக்கக்கூடியது. நீங்கள் வந்து நல்ல பேச்சாளராக வந்து இன்றைக்கி வரக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஒரே விஷயத்தோன்னா நிர்வாக திறமைன்னு ஒன்று இருக்குது, அனுபவம்னு ஒன்று இருக்குது. மக்கள் வந்து சினிமாவில் வந்து பார்த்துட்டு மக்கள் சினிமாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு வந்து படத்தை பார்க்குறாங்க. சார் யாரையுமே வந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் இந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? சரியான கேள்வி கேட்டீங்க. ஜெயலலிதா அம்மையார்னா அவங்க எப்படி வந்துட்டாங்க சார்? எத்தனையோ சிஎம் வந்துட்டாங்களா? இல்லை சார். அவங்க வந்து நான் வந்து அவங்களுடைய ரசிகர் தான், எம்ஜிஆருடைய ரசிகன் தான் சார். ஏன்னா சும்மா எடுத்தனே எம்ஜிஆர் எப்படி சார் வந்துட்டாரு சினிமாவில் நடிச்சு படிப்படியாக காங்கிரஸ் வந்து அதுக்கப்புறம் திமுகலேருந்து கொள்கை பரப்பு செயலர் வந்து அதுக்கப்புறம் சார். விஜய் என்ன சார் ஒரு கவுன்சிலர் வேறு எதில் சார் இருந்துக்கிறார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆந்திராவில் ஆசைக்குன்னு வந்து ஒன்று சார் ஆசைப்படலாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஒரே 12 மாதத்தில் வந்து நீ ஒரு இதில் முடிச்சுட்டு நான் நேராக சிஎம்மில் வந்து உட்காந்துட்டு மேடையில் ஏறி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ இருக்கிறவங்க வந்து எத்தனை வருஷமாக அவன் வந்து உழைச்சுனுக்குறாங்க சார். ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள் ஒரு வருஷத்தில் முதலமைச்சர் ஆகலையா? அந்த மாதிரி. ஆனால் என்ன பிரச்சனை? ஸோ நீங்கள் வந்து டோன்ட் கம்பேர் சார். என்டிஆரோட சேர்த்து நீங்கள் வந்து விஜயை கம்பேர் பண்ணுறீங்களா? எம்ஜிஆர் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கலன்னு சொல்கிறேன். எம்ஜிஆரே நிகராக நீங்கள் வந்து விஜய் 5 வருஷத்துல அதிகபட்சம் விஜயகாந்த் எடுத்துங்க சார். என்ன கேட்டால் வந்து விஜயகாந்த் உண்மையிலுமே சொல்கிறேன், அவர் வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டே வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை வந்து ஊராட்சியிலேருந்து வந்து அவர் சின்னதாக வந்து பண்ணிவிட்டு சார் இன்றைக்கி வந்து கேட்டாங்கன்னா வந்து விஜயகாந்த் கூட வந்து உண்மையிலுமே இருந்துதான் இன்றைக்கி வேறு லெவலில் தலைவர் ஆகிருக்கலாம் சார். ஆனால் வந்து விஜய் வந்து கேட்டால் விஜயகாந்த் முன்னாடி கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறது தவறு. இது அவருக்கே தெரியும். இது யார் அவர் மனசில் ஆசையை வளர்த்து விட்டாங்கன்னு தெரில. நீ நின்றா வந்து இந்த நடிப்பு அந்த என்னது டாப்பாக இருக்கிற நீ வந்து ஸ்டாராக இருக்கிற நீ வந்தவொடனே ஆகிடுவேன்னு சொல்லும்போது நீங்கள் எழுதி பாருங்கள். உண்மையாலுமே விஜய்க்கு கொடுக்குற சாட்டை அடி நிச்சயமாக விஜய் அரசியல் விட்டு போவார். விஜய் அரசியல் விட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்றும் இருக்குது சார். யார் அவர் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? கரெக்டாக முடிச்சு விடுவார். எந்த ஜோலியை முடிக்கணும்னு வந்திருக்கிறாரோ அவர் க்ளீனாக முடிச்சு விடுவார். அவர் அரசியல் வகுப்பாளராக இருந்து தாவேக்காவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அங்கே போயிருக்காரு. அவர் ஜோலியை முடிச்சு விட்டுருவாரு சொல்கிறேன். திமுகவில் முயற்சி பண்ணார். திமுகவில் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் வந்து திமுக பரிந்துரையில் விசிகாவில் போனார். விசிகாவில் வந்து அவர் வந்து ஃபண்ட்ஸை கொடுத்துட்டு உடனே திருமாவளவன் நல்லா யூட்டிலைஸ் பண்ணார். திருமாவளவனுக்கு வந்து திமுகவில் இப்போ மரியாதை இல்லை. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுங்க டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீ வந்து இங்கேருந்து போயிடுப்பா, இங்கே நான் என் கட்சிக்குள்ளே கொஞ்சம் எதிர்ப்பு, நீ விஜய் கட்சியில் போயிட்டு துண்டு போட்டு வை, நான் வந்துடுறேன். ஏன்னா நான் சரியான திருமாவளவன் அனுப்பியிருக்காரா? நிச்சயமாக சார், நிச்சயமாக. மாஸ்டர் மைண்ட் வந்து திருமாவளவனை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன் சார் ஒரு பெரிய ஃபண்ட்ஸ் வந்து செலவு பண்ணுற ஒரு ஆள் இன்றைக்கி அவன் கட்சியில் இருக்கலாம் எதிர்ப்பு தெரிவித்ததெல்லாம் வேறு வழி இல்லாமல் திருமாவளவன் இல்லை கட்சியில் போய் தாவேக்கால் இணைஞ்ச உடனே இவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினார். ஓகே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் கேட்குறேன். ஒரு ஆசானா போயிட்டு வாங்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருமே ஏற்றுக்கலையே இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பண்ணுறதுக்கலாம். இன்றைக்கி விஜய் நான் வந்து முன்னாடியே சொன்னேன், விஜய் ஆதவ அர்ஜுனா நிச்சயமாக விஜய் கட்சியில் தான் போய் சேருவாருன்னு சொன்னேன். அவங்கவுங்க வந்து அதிமுகன்னு சொன்னாங்க, இங்கேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் போய் அவங்க சேர்ந்தார். அதே நேரத்தில் சேர்ந்தவுடனே நான் வந்து இப்போ கூட சொல்கிறேன், இந்த உங்கள் மீடியாவில் சொல்கிறேன், புசி ஆனந்த் வெளியே வருவார். நீங்கள் எழுதி வச்சிங்க. அவர் எங்கே போவார்? அவர் எங்கேயாவது போவார் சார். அவர் கிரியேட் பண்ணும்போது தான் டிஷ்யூ மாதிரி தான். இன்றைக்கி அரசியல் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் உழைச்சிட்டு வருவீங்க, உழைச்சிட்டு மேலே வந்தோடனே உங்களை தொடச்சி விட்டு வெளியே அமைச்சிடுவாங்க. அதுதான் அரசியல்.
அதனால் வந்து அங்கே வந்து ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுவார், யாரெல்லாம் விஜயை சுற்றி இருக்காங்க எல்லாரையும் கட் பண்ணிவிட்டு எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டு கடைசியில் விஜயை கட் பண்ணிட்டு வெளியில் அனுப்புறாரா இல்லையான்னு கட்சி அவர் கைப்பற்றிடுவாரா? நீங்கள் பாருங்கள், போக போக பார்க்க தான் தெரியும். எலெக்ஷன் கிட்ட வரும்போது திருமாவளவன் சார் கூட வந்து அங்கே போவார். ஏன்னா அவர் சமுதாயத்துக்கு மக்கள் வந்து யாருமே வந்து கஷ்டப்படவே இல்லை. பொருளாதாரத்தில், கல்வித்துறையில் எல்லாத்துலேயுமே வந்து திருமாவளவன் வந்து அவங்க சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா வெட்டி சாச்சிட்டாருன்னு சொல்ல வரோம் திமுகவில் வந்துட்டு. இப்போ போய் தாவேக்கால போய் அவர் சாதிக்க போகிறார். சார், நீங்களே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க திமுக வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை வஞ்சிக்கிறாங்க, சரியான முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. அந்த முக்கியத்துவத்தை விஜய் அவர்கள் கொடுத்தா அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே சார்? சார், ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்கிறேன். எல்லாருமே வந்து ஒரு ஓட்டு வங்கியாக தான் சார் இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்குறாங்க. அது அவங்களுடைய நலனை பார்க்கல, வெறும் வாக்கு சதவீதம் மட்டும். நிச்சயமாக சார். அதுக்கு என்ன ஒன்றா 1-2 சீட்டுக்கு வந்து சிலர், நான் என்ன ஒத்துமொட்டை இஸ்லாமியரை சொல்ல, சிலர் இஸ்லாமியர் அமைப்பில் வந்து 10ல் 2 ஆடுங்க முன்னாடி இல்லையா, அந்த ஆட்டுக்கு பின்னாடி இந்த 8 ஆடுங்க போகிறாங்க சார். இன்றைக்கி திமுகவில் கூட வந்து பார்க்க போனால் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்களா நம்ம இதில். எனக்கு வந்து 10 சீட் வேணும் 20 சீட் வேணும் கேட்கறதுக்கு எவனுக்கு தைரியம் இல்லையே. நான் கேட்குற ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், இல்லை விசிகால ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும், ஏன் ஒருத்தவங்ககிட்ட இருக்கிற நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்குதுல்ல சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் சமுதாயத்துக்கு தேவை இந்த அமைச்சர் பதவி எங்களுக்கு கொடுங்கன்றாங்க. மஸ்தான் என்னத்தை பண்ணுறாரு, மஸ்தான் ஏறி மு.க. ஸ்டாலின் போகிற வேனுக்கு பின்னாடி வந்து வித்தவுட்டில் சுற்றி நிற்கிறாரு. நாசர் என்ன பண்ணுறாரு, கல்லெடுத்து அடிக்கிறாரு. இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பண்ணிட்டாங்க, ஜவாஹிருல்லா என்ன பண்ணிட்டாங்க நான் கேட்குறேன் சார். இன்றைக்கி அதே நேரத்தில் வந்து இஸ்லாமியர்களை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்களா சார், நிறைய விஷயம் தெரியல சார். சார், இன்றைக்கி வந்து பார்க்க போனால் முன்னெல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு மொஹல்லான்னு சொல்கிறது வந்து அந்தந்த ஏரியா. முன்ன வந்து முஸ்லீம் பசங்களுக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி நான் முஸ்லீம் பசங்களுக்கு கூட வந்து 10th + 2க்கெல்லாம் பார்க்க போனால் சிறந்த மாணவனுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க சார். அவங்க நிறைய பேர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து காலேஜுக்கு வந்து ஃபீஸு கட்டுறாங்க சார். இது மூலமாக ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு மாதம் மல்லிகை பொருள் கொடுக்குறாங்க, எத்தனை பேருக்கு சார் தெரியும்? இன்றைக்கி கொரோனா டைமில் வந்து பார்க்க போனால் எத்தனை அமைப்புகள் சேர்ந்தவங்களாம் வந்து அந்த பிணத்தை போய் அடக்கம் பண்ணாங்க சார். சார், நான் வந்து மற்றவங்கள குறை சொல்ல, எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் பண்ணாங்கன்னு நான் வந்து இடத்துல பண்ணுறேன். ஏன்னா நிறைய நான் முஸ்லீம்ஸும் பண்ணிடுறாங்க, கிறிஸ்துவ. நான் வந்து ஏன்னா ஜாதியை பற்றி வந்து நான் பேசலை, மதத்தை வச்சு பேசலை. ஆனால் இது எத்தனை பேருக்கு சார் தெரியும்? எல்லாத்துக்கும் கேட்டால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சார். பயங்கரவாதிகளை வந்து இந்த தேசத்தின் பயங்கரவாதிகளாக சொல்லுங்கள் சார். ஒருத்தன் பண்ணதுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் பயங்கரவாதிகள் சொன்னேன் அப்படி சார். ஒரு பேப்பரில் நான் தினமலருக்கு கூட போட்டேன் சார். ஒரு பேப்பரில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து இஸ்லாமிய இளைஞர்னு வந்து போட்டாங்கன்னா உடனே அது போட்டோன்னே நல்ல வேலை அவங்க வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து வந்து அதை பதிவு பண்ணுறதில்ல சார். இப்போ நான் கேட்குறேன், அப்படி பார்க்க போனால் வந்து ஒரு கிறிஸ்டின் பேரில் வச்சு யாரோ ஒரு பேர் சார். அப்போ வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துவன் போடுங்க, ஒரு இந்துவில் யாரோ வந்து கூப்போசனமே யாரோ ஒருத்தர் சார், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்துன்னு வந்து போடுங்க. அது ஏன் சார் முஸ்லீம்களை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? சில அமைப்புகள் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க சார், 7000 டன் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு இந்த நோம்பு மாதத்துக்கு கொடுக்குற அரிசியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. நாங்களா சார் பிச்சை கேட்குறோம் சார்? நாங்கள் இந்த நாட்டில் வந்து வரி கட்டுறோம் சார். இந்த நாட்டுடைய குடிமகன் சார் நாங்கள். இது எங்கள் நாடு சார். அப்போ எங்களுக்கு உரிமை இல்லையா? நான் கேட்குறேன், 7000 டன் அரிசி வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா சார், இன்றைக்கி சுடுகாடாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், தர்காவாக இருக்கட்டும், நாங்கள் பராமரிக்கிறோம் சார். எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி சார் பொறுப்பாளியாக முடியும்? இல்லை, இப்போ பாஜக உங்களுக்கான முழு அங்கீகாரம் கொடுக்குறாங்களா, உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா சார்? இன்றைக்கி வந்து சாட்டை டிவியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்தளவு வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்க இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்ல. எத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க முஸ்லீம்களை வந்து கேட்டால் எல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சேனல்னு ஒன்று இருக்குது இல்லை. இன்னி வரைக்கும் நான் வந்து 9 வருஷம் ஆகும் சார் பிஜேபியில். பதவிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் வந்து இன்றைக்கி என்னுடைய மாநில தலைவராக இருந்துட்டோம் யாராகட்டும் இது வரைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கல. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட. ஆனால் அங்கே இங்கே என்ன இது பண்ணுறாங்கன்னா பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க. இதை எப்படி பரப்பி விட்றாங்க பாருங்கள் இங்கே உள்ள திராவிட மாடல் திமுக. ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு புரிஞ்சு போயிருக்கு சார். பிஜேபி வந்து நான் என்ன கேட்குறேன், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ அங்கே நின்று குரல் கொடுக்குறல்ல, இன்றைக்கி எலெக்ஷன் வரும்போது ஒரு கூட்டணி அமைச்சு வந்து நீ பண்ணுற. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்து நீ வந்து அது வேறு எந்த கட்சியானா இருக்கட்டும், உள்ளே வாங்க, ஆதரவு கொடுங்க. நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்காக நீங்கள் வந்து குரல் கொடுங்க. இப்போ நான் அதால் தான் சார், நான் வந்து எனக்கு சிறுபான்மையின் மாநில பொதுச் செயலாளர் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு வந்து என்னன்னா என் மாநில தலைவர் அண்ணாமலையும் கேசவநாயகி அவர்களும் அமைப்பு செயலாளர் வந்து கொடுத்தாங்க. இஸ்லாமியரோட பிரச்சனையை வந்து எங்ககிட்ட இது பண்ணுங்கள், இது நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சிருக்கு, நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொன்னதால் தான் நான் உள்ளே வந்துருக்கேன். இப்போ எதிராக இருந்தால் நான் ஏன் சார் இங்கே இருக்க போகிறேன்? இஸ்லாமியர்கள் மதிப்பு இல்லைனா சார், எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், எங்களுக்கு எதுவுமே வேணாம், மரியாதை வேணும் சார். மரியாதை இன்றைக்கி உங்களுக்கு அந்த மரியாதை உங்களுக்கு முக்கியத்துவம் திமுக அரசு வந்து முழுமையாக கொடுக்கலையா சார்? எங்கே சார் கொடுத்தாங்க சார்? நீங்கள் நாசரை வச்சாங்க, தூக்குனாங்க, திருப்பி உள்ளே வந்து கொண்டு வச்சாங்க. அதேமாதிரி செஞ்சி மஸ்தானை வச்சாங்க, தூக்குனாங்க, எடுத்து வந்தாங்க. கொஞ்சம் பாருங்கள் எந்த மாதிரிலாம் கேம் விளாட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விட்டா வேறு யாரும் இல்லை, அவங்கள சொம்பு தூக்கத்துக்கு ஆள் அவங்கள விட்டா யாரும் இல்லை. நான் கேட்குறேன், அப்போ திமுகவில் வேறு எந்த முஸ்லீம்களும் கிடையாதா? எத்தனை அமைப்புகளை நீங்கள் எவ்வளோ வாக்குறுதி நீங்கள் வந்து கொடுத்துன்னு வந்திருக்கிறீங்க?
நான் ஏன் வந்து மறுபடியும் சொல்ல வரேன்னா சார், இஸ்லாமியர்கள் என்ன ஒன்றா வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பணத்தில் தான் வந்து இது பண்ணும்போது உங்களுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லனா அது இஸ்லாமியர்கள் காரணம் கிடையாது. இன்றைக்கி வந்து உங்களுடைய ஆளுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து எங்களுடைய மதத்துக்குள்ளே வந்து நின்றுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் வரவங்களை வந்து வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ நான் போய் ஒரு இடத்துல ஒரு இந்து அமைப்பாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஏன் விநாயகர் சதுர்த்தி நான் போய் முன்னாடி நிற்கிறேன் சார், அது மத நிலையினங்கிறதால நான் தான் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது அத்தாவலா போய் தான் அவங்க வந்து இந்து சமுதாயத்தை காக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அவங்க சமுதாயத்தை காக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும், ஏன் சமுதாயத்தை காக்கிறதுக்கும். ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறான். புரியுங்களா? ஏன் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மக்கள் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, மக்கள் ஏமாளிகள் கிடையாது, மக்களுக்கு அறிவு இருக்குது. அதே மாதிரி கட்சிக்கும் வந்து தெரியும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியருக்கு வந்து உண்டான அந்த சிறுபான்மைகளுக்கு வந்து மரியாதை வந்து அளிக்கப்படுது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா முன்னாடி வரமாட்டேன்றாங்க, மனசில் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டாக பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நோட்டான்னு சொல்லிட்டு 3% கீழே போன இன்றைக்கி மாநில தலைவர் அண்ணாமலையாகட்டும், இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு கடுமையாக இந்த கட்சிக்காக உழைச்சவங்களாகட்டும் இன்றைக்கி 18% எடுத்து நிற்க வச்சுருக்கிறாங்கன்னா, அப்போ நான் கூட்டணி இல்லாமல் 11, கூட்டணியோட சேர்த்து தான் 18. இப்போ நீங்கள் வந்து நான் ஒரே விஷயம் கேட்குறேன். இப்போ திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க 30% பார்த்துருக்காங்க. அப்போ 12 கட்சி அதில் இருக்குதுல்ல. அப்போ திமுகவுடைய தனி நீங்கள் இது சொல்ல வேண்டியதானே சார்? எல்லாருமே அப்படி தானே சார் சொல்ல முடியும்? அப்படியே தவிர நீங்கள் எத்துங்க சார், 12% வந்திருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா? அழைச்சி தான் உண்மையா? இஸ்லாமியர்களை வந்து ஒரே விஷயம் கேட்குறேன். இஸ்லாமியர்களில் தமிழ்நாட்டில் தான் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க மாயை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் 3வது முறை ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா அப்போ இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இல்லாமல் வந்து அவர் வந்துட முடியுமா? அதனால் வந்து மக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து வந்து உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஒருத்தன் சொன்னால் அல்லாஹ் அக்பர் சொன்னோன்னே நீங்களாம் ஓடி போய் நிற்காதீங்க. ஏன்னா வந்து அவன் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து இங்கே வந்து அல்லாஹ் அக்பர் கட்டிட்டு அங்கே என்ன பண்ணுமோ வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுவான். அவனெல்லாம் வந்து நம்பாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிந்திச்சு பண்ணுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு பண்ணுங்கள். இதுதான் நான் வைக்கிறேன், என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் என் இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட. நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து